ராஜா காத்து மலைக்கு மலை வாசி படத்த மலை வாழமலை தான் கடந்து அந்த சரி வாடா வாடா மகிடா சூர்ரா யாரு கூப்பிடுறாரு சுவாமி ஒன்னே தாண்டா சூரா மகிடாசுரனை தான் அழைக்கிறார் மகிடாசுரா கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வாயிருந்த போது கம்பா விட்டு கீழே இறங்கு மகிடாசுரா 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 கம்பா விட்டு கீழே இறங்கு அல்லது அக்கினியில் விழுந்து என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் சுவாமி. சுவாமி பகவானே, ஆதியும் அந்தமும் அருட்பெருஞ்சோதியே, கருணை வடிவான மகானே, சொத்திற்கு சுகருக்கு நாடருக்கு நகருக்கு எல்லா பாக்கியங்களும் இருக்கு சாமி. சாமி அது ஆடுறதுக்கு ஆயுள் வேண்டாமா? ஆமா சாமி, இந்த உலகம் உள்ளளவும் சூரிய சந்திரன் நாள் உள்ளளவும் நீங்கள் உள்ளளவும் எனக்கு அழிவென்பதே வரக்கூடாது. அப்படியா சாமி? ரொம்ப சந்தோஷம். ஆகாயத்திலே பறப்பேன், அப்பவும் எனக்கு அழிவு வரக்கூடாது. பாதாளத்தில் பாய்வேன், அப்பொழுதும் அழிவு வரக்கூடாது. அக்னியிலே அழிவு வரக்கூடாது, நீரால் அழிவு வரக்கூடாது. இப்படியெல்லாம் வரத்தை கேட்டான். தேவர்கள் முனிவர்கள் ஏவல் பணி எனக்கு செய்ய வேண்டும் சுவாமி. 33 கோடி தெய்வங்கள்லாம் எனக்கு ஏவல் பணி செய்யும். சரி சாமி, எல்லா வரத்தையும் கேட்டான். இன்னொரு வரம் கேட்டான் பாருங்க. அப்படியே யாராவது என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் என் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு உதிரமானது பூமியிலே விழுமானால் 1000 மகிஷனாக நான் மாற வேண்டும். அப்படி மாறிவிட்டால் என்னை கொல்வதற்கு யாருக்கும் நீங்க அதிகாரத்தை கொடுக்கப்படாது. என்ன உரைத்தார் தெரியுமா? நான் என்ற ஆணவம் கொள்ளக்கூடாது. வரத்தை வாங்கிட்டீங்க, ஆணவமே உனக்கு வரக்கூடாது. தலைக்கணும் வரக்கூடாது. வாங்குற வரைக்கும் தான் வணங்கி நிற்பான். மரம் வாங்கியாச்சா நிமிந்துட்டான் பாத்தீங்களா? வாங்குற வரைக்கும் ஆண்டவான்னா இறைவன் ஐயோ அவன் வேலையை பார்த்து போதுங்க. அதாவது எல்லா வரத்தையும் கேட்டான், ஒரே ஒரு வரத்தை மாத்திரம் மறந்துட்டான். பெண்ணால் எனக்கு அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை கேட்க மறந்தான். பகவானும் கொடுக்க மறந்துட்டார். இப்படி இருக்க தெய்வார்களை எல்லாம் கொடுமை செய்ய ஆரம்பித்தார். ஏன் தெய்வார்களே, முனிவர்களே, இப்படி இப்படி கடல்ல
அடே நீ வடி வடி சரி ஜானாய வடிச்சே நான் கொண்டு வா சரி நான் ஜானாய மட்டும் தான் குடிப்பேன் அப்படியா வேற எது குடிக்க உள்ள போட்டேன் அடே ஏந்திங்க நீ வந்து பத்த வைக்காதடா அடே சரி யா வச்சுக்கோ சரி ஏ சந்திரா வாயா அப்படியே என்னடா நீ யார் உனக்கு என்ன வேலை என்ன வேலை சந்திரன் சரி முத்தத்துல ஒளிக்கணும் நீ யார் வரணும் சரி மழை பெய்யணும் சரி நீ யாரு வாயு பகவான் வாயு பகவானா பகவான சொல்லாத வாயு அடிக்கிற வாயு வந்து மேலே இருக்க முடியாது அதனால பார்த்தடி அடிக்கடி கருவாடு திங்காதே கருவாடு திங்க இப்ப வாயு வரும் கருவாடு கேட்டுனே நீங்க சரி பரவாயில்லை இருக்கட்டும் சரி ஏன் அம்மா மேல எத்தனை வாங்குறீங்க வந்துட்டேன் ஏண்டி ஏன் இந்த ஆடுவீங்க அவர் முன்னாடி தான் ஆடுவோம் என்ன இது ஏன் முன்னாடி உங்க முன்னாடி நான் ஆட மாட்டேன் காலை ஒடிச்சு ஆட விட்டுருவேன் காலை முடிச்சு ஆமா சரி சொல்லுங்க காலையில ஒத்தி ஆடு சரி மத்தியானம் ஒத்தி ஆடு ஆடு மாலையில ஒத்தி ஆடு ஆடு நான் ராத்திரி ஒத்தி வந்தாடு 4 ஆடு எவளாவது ஒரு ரூம்ல மாட்டுறீங்க தலையில எடுத்து அம்மா போயிடாத அவ்வளவுதான் அடியே ரம்பாவதி உனக்கு என்ன தெரியும் ரம்பாவதி பாத்திருக்கியா பாத்திருக்கியா நான் பாத்திருக்கேன் ஒரு நாள் மூக்கு கட்டியா ரம்பாவை ஓகே இல்ல உனக்கு ரம்பை ஊர்வசி மேனகை துலோத்தமை நாட்டியமாடுபடியாக படித்தார் தேவர்களை தான் அடித்து சிறையதிலே அடைக்கலுற்றார் அடுத்து எடுக்க சொல்லி செவிடதிலே அடிக்கலுற்றார் கூட